வேறு எந்த தொகுதியிலும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்களோ பாஜக வேட்பாளர்களோ முன்னிலை வைப்பதாக இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை. தற்போதைய நிலவரப்படி வாக்குப்பதிவு முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி நாடு முழுவதும் முன்னிலை நிலவரம் வெளியாகி வருகிறது. இந்த முன்னிலை நிலவரத்தின்படி தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக 227 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வெளியாகி இருக்கின்றன. அதன்படி பாரதிய ஜனதா கட்சி 157 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 62 இடங்களிலும் தற்போது முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதல் கட்ட முன்னிலை நிலவரம் இப்போது வெளியாகி இருக்கிறது. முதல் கட்ட நிலவரத்தின்படி தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 21 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மொத்தமுள்ள 39 இடங்களில் இதுவரை வெளியான முன்னிலை நிலவரங்களின்படி 39 தொகுதிகளில் தற்போது முன்னிலை நிலவரம் வெளியாகி வருகிறது. இந்த முன்னிலை நிலவரத்தில் தற்போதைய முதல் சுற்று முன்னிலை நிலவரத்தை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக 11, காங்கிரஸ் 2, சிபிஎம் 1 தொகுதி, சிபிஐ 1 தொகுதி, பிசிக 2 தொகுதிகளிலும் தற்போது முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த 21 தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் துரை வைகோ முன்னிலை வகிக்கிறார். திருச்சியில் வைகோவின் மகன் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட துரை வைகோ முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல ஸ்ரீபெரும்புதூரில் TR பாலு முன்னிலை வகிக்கிறார். திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் முன்னிலை வகிக்கிறார். மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் முன்னிலை வகிக்கிறார். தென்காசியில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் முன்னிலை வகிக்கிறார்கள். வட சென்னை, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், நீலகிரியில் ராசா முன்னிலை வகிக்கிறார். தென்காசியில் திமுக வேட்பாளர் ராணி முன்னிலை வகிக்கிறார். அரக்கோணத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். சேலத்திலும் திமுக முன்னிலை வகிக்கிறது. திருச்சியில் துரை வைகோ முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போதைய முன்னிலை நிலவரத்தை பார்த்தோம் என்றால் 228 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சி 158 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 62 இடங்களிலும் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. முன்னிலை நிலவரம் தமிழகத்தை பொறுத்தவரை 21 இடங்களிலும் திமுக முன்னிலை வகிக்கிறது. கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 21 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி முன்னிலை வகிக்கிறார். திருவனந்தபுரத்தில் சசி தாரூர் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.